சிங்கர் பவதாரணி அவர்கள் பயன்படுத்திய பர்சனல் பென்ட்ரைவ் ஒன்று தற்போது கிடச்சிருக்கு அப்படின்னும் அதில் ஏராளமான தகவல்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் இப்போ தற்போது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணைய புற்றுநோய் காரணமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பவதாரணி அவர்கள் இறந்து போயிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில சடங்குகளுக்காக அவங்களோட வீட்டை சுத்தம் பண்ணும் போது குறிப்பாக அவங்களோட ரூமில் அவங்க பயன்படுத்திய பர்சனல் பென்ட்ரைவ் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ஒரு பென்ட்ரைவில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லேப்டாப்பில் போட்டு பார்த்துருக்காங்க. அதில் ஏராளமான விஷயங்கள் வந்திருக்கு. பவதாரணி அவர்கள் அவங்களோட குடும்பத்தோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃபோல்டர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஃபோட்டோஸ் அவங்க அம்மா கூட இருந்தது, அப்பா கூட இருந்தது, அவங்க ஃபஸ்ட் டைம் நேஷ்னல் அவார்டு வாங்கினது அண்ட் அவங்க குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியமான பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஃபோல்டர் போட்டு வச்சுருந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க இசையமைத்த டியூன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. மேலும் இதுக்கப்புறம் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்காக போடப்பட்டிருந்த டியூன்ஸுமே அந்த ஒரு பென்ட்ரைவில் இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு சில முக்கியமான லீகல் விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு பென்ட்ரைவில் அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. இது பவதாரணி அவர்களோட பர்சனல் பென்ட்ரைவ் அப்படிங்கிறதுனால அவங்கள தவிர்த்து வேறு யாருமே யூஸ் பண்ணது கிடையாது. அண்ட் இப்போ தான் அந்த ஒரு பென்ட்ரைவ் அவங்க கைக்கு கிடைக்கவும் அதை போட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் ஏராளமான குடும்ப விஷயங்கள், அஃபிஷியல் விஷயங்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸில் எல்லோரும் ஒன்றா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே சோகமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் வடிவேலு அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் வடிவேலு அவர்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருந்தாரு. அங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தவர்கிட்ட பிரஸ் பீப்புள் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. குறிப்பாக எதற்காக இந்த திடீர் பயணம் அப்படின்னு கேட்கும் போது, எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே, குறிப்பாக எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே, அவங்க இல்லாமல் எதையும் நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட அம்மா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட இழப்பு எனக்கு மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலை கொடுத்துருச்சு. அதுலேருந்து மீண்டு வர தெரியாமல் தான் இருந்தேன். அதே நேரம் 6 மாதத்துக்கு கழித்து எங்கள் அண்ணனும் இறந்துட்டார். அதுவும் என்னால் என்ன செய்கிறதுனே தெரில, ஏற்றுக்க முடியாத ஒன்றா மாறி இருந்துச்சு. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும், மோட்சம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்து அவங்களுக்காக வேண்டி தரிசிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஒரு நேரத்தில் உங்களோட நண்பர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு புதுசாக. அதை பற்றின உங்களோட கருத்து என்னென்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு வடிவேல் அவர்கள் ரொம்பவே சர்க்காஸ்டிக்காக ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாரு. வரட்டுமே, யார் வந்தால் என்ன, நீங்கள் மட்டும் ஏன் மைக்க பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிங்க, நீங்களும் அரசியல்வாதியாக எல்லாருமே அரசியல்வாதியாகி எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சு சந்தோஷமா இருங்க அப்படின்னு தக்லீஃப் கொடுத்திருந்தாரு. மேலும் இன்னொன்று சொன்னாரு, நல்லது பண்ணணும்னு நினைச்சு யார் அரசியலுக்கு வந்தாலுமே நல்ல விஷயம்தான். எத்தனையோ பேர் சினிமாலேருந்து வந்திருக்காங்க. பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு, ராமராஜன் ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அவரும் வரட்டும், நல்லது பண்ணட்டும், சந்தோஷம் தானே அப்படின்னு ரொம்பவே சர்க்காஸ்டிக்கா ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.